What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. ஏன் சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிக்கிறோம்னா, இந்த ரெக்கார்ட் போடுறதுக்கு முன்னாடி மதன் வந்து அப்படியே டென்ஷன்ல கழுவி ஊத்திட்டு இருந்தாரு ஒரு சில பிளேயர்ஸ். இப்ப ஆரம்பிச்சோன்னா எனக்கு எப்படின்னு அந்த புதுப்பேட்டை படத்துல வரும்ல, அந்த திரை விலகும் போது அடிச்சு உன்னை நவுத்தி நம்பர் அப்படின்னு செந்தமிழ் கவிஞன் நான், தமிழ் தாயின் புதல்வன் நான் அப்படின்ற மாதிரி உடனே கட் பண்ணி இந்த ஓப்பனிங் வைக்கிறோம். அதனாலதான் மனக்குமுறல்கள் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதாவது 9 கிரகங்களும் சிஎஸ்கேக்காக சுத்தினாலும், மத்த டீம்ஸ் எல்லாமே சிஎஸ்கே பிளே ஆஃப் போகணும்னு ஆடினாலும் நாங்க போற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. சிஎஸ்கே had the opportunity, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஃபீட் எஸ்ஆர்ஹெச் அட் ஹோம். அண்ட் பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. But yet again, we have choked. Interesting decision. Won the toss and bat first. அதுவே எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. பட் விக்கெட் பார்க்கும்போது இட் வாஸ் அ குட் டெசிஷன் தான். அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இல்லை. விக்கெட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இட் வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் பை கிளாசன் அண்ட் நிஷான் கிஷன். கிரெடிட்ஸ் டு தெம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவங்களோட இன்டென்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பவுண்டரிஸ் அடிச்சு கிளாசன் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் வந்து டேக் டவுன் பண்ணி மேட்சை மாத்தி விட்டாரு. Your thoughts about the match, Madan? What is hurting? நிறைய விஷயம் இருக்கு பேசுறதுக்கு, சொல்லுங்க. நிறைய விஷயம் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் சொல்ல முடியாது. அகிலேஷே நல்லா போட்டாரு. அதாவது ஒரு பவுலிங் ரொட்டேஷனை எப்படி சொதப்ப முடியும்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கிட்ட இருந்தா கத்துக்கணும். கிளியர் கட்டா ஒரு பிளானோட 7 ஓவர் வரைக்கும் போட்டாங்க. ஒரு ஓவர் அடிச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கங்க பதட்டப்பட்டாங்க. நீங்க 11-12க்கு அப்புறம் அகிலேஷன்ல ஒரு ஓவர் டிப்ளாய் பண்ணிருக்கணும். நீங்க ஸ்டில் அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஸ்பென்சர் போய் அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க அகிலேஷன் போட்டுருணும். சோ தட் உங்களுக்கு அந்த ஒரு ஓவர் கொஸ்டின் பிடிக்கும். எக்ஸ்ட்ராடினரியா திங்கிங் பண்ணு சொல்லி சிவம் துபே கொண்டு வந்தாங்க பாருங்க. சிவம் துபே போடுற பிரேயத்துக்கு கிளாஸ் எல்லாம் ஆட முடியுமா ப்ரோ? என்ன ப்ரோ இது? கொஞ்சம் கூட மைண்ட்ல எனக்கு எப்படின்னா, ஒரு பால் எல்லாம் வருது, பால் அப்படியே தேடுறாங்க. அங்க புலிகேசில வருது, அங்க என்ன தேடுற பால் இங்க இருக்குடா. எவ்வளவு பால் விட்டாங்க. ஒரு பாலும் ஸ்டெம்பு கிட்ட வருது, பாலை விட்டுட்டு கீழே தேடுறாங்க இந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த அதாவது கேம் வந்து இந்த ஃபேன்ஸை விட அதிகமா இன்ட்ரெஸ்டடா இவங்க வந்து ஃபேன்ஸ் பாக்குறப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் ஆடினாங்க. டு பி ஆனஸ்ட் அப்படிதான் தெரிஞ்சது. எஸ்பெஷலி இன் ஃபீல்டிங் யாருக்கிட்டயுமே அந்த ஒரு த்ரஸ்ட் இல்ல. சந்து சாம்சன் கிட்ட மட்டும் கொஞ்சம் பார்த்தேன் அந்த விக்கெட் ஸ்டம்பிங் பண்ணப்போ. அந்த ஒரு ஃபயரே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஊர்வில் பட்டேல் எல்லாம் பண்ணாங்க ப்ரோ. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஃபீல்டிங்ல தான் சொல்றேன். நூர் அகமது, ஊர்வில் பட்டேல் எல்லாம் அதை பயங்கரமா காமிச்சாங்க. அந்த வெறி தெரிஞ்சது. நூர் அகமது எல்லாம் ஒரு பாலை புடிச்சு தூக்கி போட்டாரு. பட் யா ப்ரோ, நீங்க டூபே எனக்கு தெரிஞ்சு கவர்ஸ்ல ஒரு பால் வந்தது, பால் தடுத்துட்டு அந்த பால் தாவி எடுக்கிறதுக்குள்ள ஒரு ரன் ஓட்டாங்க. தேர்றாரு ப்ரோ, எங்க பால் தேர்றாரு. இது என்ன அவேர்னஸ் இருக்கு கேமுக்குன்னு தெரியல அவருக்கு. அவரோட ஓவர் எதுக்கு ஓவர் அவங்கதான் கொடுக்குறாங்க, நீங்க எதுக்கு போறீங்க ஓவர்? அது ஒரு போடுற பேஸ்ல வைடு வேற, ஹைட் போர்ட்ஸ் போடுறாரு, ஸ்லோ பால் போடுறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் நின்று நீ போடு நான் அடிக்கிறேன் அப்படின்னு. அவர் ஸ்பின்னர் போட்டாலே பேக் ஃபுட்ல அடிக்கிறவர். அவர்கிட்ட போய் துபே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு கேம்பிள் மாதிரி எடுத்து திருப்பி முகேஷ் சௌத்ரியை யூஸ் பண்ணிருக்கலாம். முகேஷ் சௌத்ரி மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விங் கிடைச்சிருக்கும், இல்லைன்னா ஓரளவுக்கு இன்டர் லைன் போட்டிருப்பாரு. நிறைய எரர்ஸ் இருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் ஒரு இண்டோர்ஸ்ல ஆடுறப்போ 23 ரன் துபே கோல்டு மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 3 4 ஒரு 6, அதுவும் அவ்வளவுதான். அதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், வேர்ல்ட் கப்ல 6 டபுள் டைம் வேர்ல்ட் கப் வின்னர், டீம்ல வந்து ஒரு MS தோனி மாதிரி இல்லன்றப்போ, இந்தியன் டீம்ல ஆடக்கூடிய ஒரே ஒரு T20 பிளேயர்ன்றப்போ என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடணும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா துபே ஆடிருக்காரு. ஒரு கேம் அவேர்னஸ் கிடையாது, ஒரு மேட்ச் இண்டெக்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு கேமை கொண்டு போறது கிடையாது. கேம் இந்த பக்கம் போகுதுன்னா, போன வாட்டி SRHல ஹைதராபாத்ல எப்படி அவுட் ஆனோ அதே மாதிரி பால தான் போடுவாங்கன்னு தெரியும். ஒரு அனாலிசிஸ் கிடையாது. பால் எப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபீல்டு ரொட்டேஷன்ஸ், ஃபீல்டு எப்படி ரொட்டேட் பண்றாங்கன்னு பாக்குறது கிடையாது. எந்த இடத்துல கேப் இருக்குன்னு தெரியாது. கேப்ல அடிச்சாலும் 2 ரன் ஓட மாட்டாரு. இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு. இந்த மிஸ்டேக் எல்லாமே வந்து இந்த சீசன் ஃபுல்லா பண்ணிருக்காரு. ஐ ரியலி கிரிட்டிசைஸ் துபே. இது வந்து ஒரு வொர்ஸ்ட் சீசன் ஃபார் துபே. தீபக் கூட விஜய் சங்கர் ஆடின மாதிரி தான் இந்த துபே இந்த சீசன் ஆடினார். ஐம் வெரி சாட் டு சே. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், பட் இட்ஸ் வெரி புவர். இல்ல கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. சிவம் டுபே ஸ்டாண்டர்டுக்கு, அதுவும் ஒரு வேர்ல்ட் கப்ல என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்தாரு, சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே எனக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாது, எனக்கு அந்த பாக்ஸ்ல போட்டா என்னோட ஸ்லாட்ல போட்டா மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த கிரிட்டிசிசம்லாம் இட் இஸ் அ ஃபேர் கிரிட்டிசிசம்.
ரெண்டு பிளேயர்ஸ் டெஃபினட்டா சிஎஸ்கேவை ஹர்ட் பண்றாங்க. ஒன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் த கேப்டன் அண்ட் சிவம் டூபே. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து நடுவுல நல்லா போலிங் ரொட்டேஷன் எல்லாமே நல்லா பண்ணாரு. கேப்டன்சி டெஃபினட்டா பெட்டரா பண்ணாரு நடுவுல நிறைய மேட்சஸ். பட் இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அன்ஷுல் கம்போஜை கொண்டு வந்தது கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து அவருக்கு 3 ஓவர் இருந்தது. அந்த டைம்ல கொண்டு வரலன்னா பேக் டு பேக் 3 ஓவர் போடணும். பேட்ஸ்மேன் வந்து லைன் அப் பண்ணி அடிச்சிருவாங்க. அன்ஷுல் கம்போஜை வந்து அரௌண்ட் 11th ஓவர் ஏதோ கொண்டு வந்தார். அது கூட எனக்கு ஓகே தான். பட் சிவம் டுபேக்கு பால் கொடுத்தது ஐ எம் நாட் ஓகே. அகேல் ஹுசேன் இஸ் அ திங்கிங் போலர். ஏன்னா இஷான் கிஷான் நவுந்து போகும்போதெல்லாம் அவர் இன்னுமே சொருவி அவர் அடிக்க விடல. அவ்வளவு ஈஸியா அடிக்க விடல. சோ அகேல் ஹுசேன் இஸ் நாட் சம்மன் இஸ் கோன் கம் அண்ட் ஸ்லாட்ல 6 பால் போடுற ஆள் கிடையாது. சோ ஈவன் இஃப் கிளாசன் ஒரு பால் டேக் டவுன் பண்ணி 6 அடிச்சா கூட அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. அகேல் ஹுசேனை 4 ஓவர் கொடுத்து முடிச்சிருக்கணும். அது டெஃபினட்டா தப்பு பண்ணிட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட். இன்ஃபேக்ட் நம்ம போலிங் போடும்போது ஃபர்ஸ்ட் அரௌண்ட் ஒரு 8 ஓவர்ஸ் 9 ஓவர்ஸ் வரைக்கும் நம்ம கேம்ல இருந்தோம் ப்ரோ. முடிச்சிருவாங்க போல. பவர் பிளே சூப்பரா போட்டாங்க. டெஃபினட்டா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா அப்படியே ட்ரிஃப்ட் ஆக விட்டுட்டாரு. ருத்ராஜ் தான் அப்படியே அந்த கேம் அப்படியே ட்ரிஃப்ட் ஆக விட்டுட்டாரு. கிளாஸன் அடிச்ச உடனே கொஞ்சம் மேட்சை விட்டா மாதிரி இருந்தது. பட் ஒரு சில பிளேயர்ஸ் உயிரை கொடுத்து ஆடினாங்க ப்ரோ. நல்லாவே தெரிஞ்சது எனக்கு. இப்போ நம்ம பேட்டிங்க்கு வருவோம். பேட் ஃபர்ஸ்ட்னு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்ட் சஞ்சு சாம்சன் கொடுக்குறாரு ப்ரோ. 2 ஓவர்ஸ் அரௌண்ட் 30+ ரன்ஸ் நம்ம அடிக்கிறோம். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு இடத்துல நான் வந்து அடிக்கவே மாட்டேன், இன்டென்ட்டே காட்ட மாட்டேன்னு என்ன ப்ரோ இது கேம் பிளான் எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் அப்போ ருத்ராஜோட இன்னிங்ஸை நான் வந்து பேக் பண்ணேன். அந்த அவர் ஆடினது வந்து எக்ஸ்ட்ராடனரி நாக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா பவர் பிளேல 4 விக்கெட் போயிடுச்சு. கடகடன்னு போயிடுச்சு. 5 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்க 158 வரைக்கும் தடவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஓகே, புரியுது. 2 விக்கெட் தானே போயிருக்கு. சஞ்சு சாம்சனோட ஆடும் போதே இன்டென்ட் காட்டலையே. 21 பால் அடிக்கீங்க, ஒரு பவுண்டரி ஒரு 6 அடிக்கலனா என்ன உலகத்துல நீங்க T20 கிரிக்கெட் ஆடுறீங்க? நீங்க கேப்டன். நான் என்ன கேக்குறேன், ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இல்லனா இத்தனை மேட்சஸ் ஆடி இருப்பாரா எந்த டீம்லயாவது? சிஎஸ்கே விடுங்க, வேற எந்த டீம்லயாவது அவரை டிராப் பண்ணாம இவ்வளவு நாள் ஆடி இருப்பாங்களா? சிஎஸ்கேலே அவர் கேப்டனா இல்ல வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இத்தனை மேட்ச் கொடுத்துருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா கேப்டன்சி வந்து ப்ரோ எனக்கு என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன தப்பு பண்றாருன்னா, கேப்டன்சி ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் மேலேயே எடுத்துக்கிட்டு நான் 20 ஓவர் ஆட போறேன்னு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தோணுது ப்ரோ. வாட்ச் த பால், ஹிட் த பால், என் ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஆடுறேன், இந்த த்ரூ அவுட்டா நான் ஆடுறேன், இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஒழுங்கா வந்து அவரு ப்ரோ 120 130 ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப அவுடேட்டட் ப்ரோ ஓப்பனர்ஸ்க்கு. அதுவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் லெஸ் தென் ரன் பால் வந்து ஆடுறாரு ப்ரோ. ஒரு பிளே ஆஃப்க்கு போற ஒரு மேட்ச்ல இப்படி ஆடினா எப்படி ப்ரோ? There is no justification for what Rutraj Gaikwad did today. It is high time. I think CSK should look into, Sanju Samson captaincy கொடுத்துட்டு they should talk to Rutraj Gaikwad. We want Rutraj Gaikwad the batsman to perform at his best. ஸோ உன்னோட நல்லதுக்கு நாங்க சொல்றோம், தயவு செய்து சஞ்சு சாம்சன் நீ கேப்டன்சியை கொடுத்துட்டு ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஓப்பனராவோ 1 டவுனாவோ எங்களுக்கு பேட்ஸ்மேனா நீ ஜாப பண்ணி கொடுன்னு சொல்லி ருத்ராஜ் கிட்ட பேசணும் ப்ரோ. அதான் ப்ரோ, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹெட். நடுவில் இப்போ இதுல சொல்றாங்க we are satisfied with 175 சொல்லி பிளமிங் சொல்றாரு. ஸோ தட் ஷோஸ் their மைண்ட் செட். பேசிக்கா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ யூ ஆல்வேஸ் திங்க் +20. அதுவும் உங்களோட ஃபீல்டிங்க்கு எப்பவுமே +30 தான். நம்ம ஆடுற ஃபீல்டிங்க்கு, அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலிங் அட்டாக்ல வெறும் 5 பேர், ஓவர் மாதிரி ஒரு ஆள் இல்ல, வெறும் 5 பவுலிங் அட்டாக் கூட போறீங்க. உங்க 6th பவுலிங் ஆப்ஷன் சிவம் துபேன்றப்போ கம்ஃபர்டபிளி 175 பிலோ பார். அதாவது உங்க ஸ்டாண்டர்டே நீங்க லோ பண்ணிக்கிறீங்க டிஃபெண்ட் பண்றப்போ. நீங்க மும்பை கூட டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், டெல்லி கூட டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஆட போறது ஒரு டாப் டீம் கூட, கிளாசன் மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் இருக்காருன்றப்போ கார்த்திக் சர்மா பண்ணி கொடுத்த ஸ்டார்ட்டுக்கு நிறைய பேர் கார்த்திக் சர்மா கூட கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. தென் ஷோ அவர்கிட்ட பாருங்க, ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் வந்து கார்த்திக் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல லூஸ் பண்ணோம், அதை வந்து நான் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்க கேம் தான் நாங்க பேக் பண்றோம். ஸ்கில் இருக்கு, என்ன தில்லா வந்து ஆடினா இருப்பாங்க. அந்த மாதிரி கிளாசன் எப்படி ஆனாரோ அதே எக்ஸிகியூஷன் தான் இவரும் பண்ணாரு. என்ன இவர் கொஞ்சம் பவர் கிடையாது, பட் நல்ல கேம் அவேர்னஸ் இருந்தது. அந்த கேப்ஸை யூஸ் பண்ணாரு, 6-4 அடிச்சாரு. அடிச்ச பால் எங்க போகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு டேலண்ட் கிடைக்க மாட்டாங்க. சோ கரெக்டான ஒரு டேலண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி தட் கார்த்திக் சர்மா ஜஸ்டிஃபைஸ் அந்த 14th ஓவர் டாக் இல்ல. பிரசாந்த் வீருக்கு பெருசா நீங்க இந்த மாதிரி ஸ்லோயர் பிட்ச்ல கூட பிரசாந்த் வீருக்கு ஒரு ஓவர் கொடுக்க மாட்டேன், அவர் ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா நாங்க எடுப்போம், ஆனா ஜடேஜா மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒத்த கொம்பல நிக்கிறாங்க. வெரி புவர் எக்ஸிகியூஷன்ஸ். திஸ் டீம் டிசர்வ் டு லூஸ் தான் தோணுது எனக்கு. ஏன்னா நீங்க ஒரு பிளே ஆஃப்க்கு போகணும்னா அந்த ஹங்கரோட ஆடல, அது கிளியரா தெரிஞ்சது. ஒரு ஹங்கர் இல்ல. தோத்ததுக்கு அப்புறம் கூட we are happy that லாஸ்ட் சீசனோட போரா இல்ல, இந்த சீசன் நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து
இட் டசன்ட் ஷோ த கேப்டன்சி. வி அக்செப்ட் தி டிஃபீட் பட் வி ஹேவ் டு இம்ப்ரூவ் அ லாட்னு சொல்றதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு கிளினிக்கல் கேப்டனோட ஒரு எக்ஸிகியூஷன்ஸ். நீங்க வந்து லாஸ்ட் சீசனோட பெட்டரா பண்ணிருக்கோம் நீங்க எப்படி சொல்லலாம்? இப்போ ஒரு சீசன், இப்ப நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க கேவலமா தோத்துறீங்க, எல்எஸ்சி ஆர்ஆர் எல்லாமே ஜெயிச்சுனா 10th பிளேஸ் போவீங்க. சோ அப்ப லாஸ்ட் சீசன் மாதிரி தான் இருக்குன்னு ஆயிடும். சோ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் த வேல்யூ லைக் பண்ண. நீங்க எப்படிப்பட்ட டீம்டா? 2008 இருந்து உங்களை பாத்துட்டு இருக்கோம். 2020 வரைக்கும் பிளே ஆஃபே, இந்த பிளே ஆஃப் விட்டு வெளியே போக மாட்டோம். ஒஸ்ட் சீசனே 4th தான். சோ அப்படிப்பட்ட லெகசி இருக்க ஒரு டீமை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி டிரான்சிஷன் லெட் பண்றப்போ should not satisfy with some small things. It's high time to sack the entire coaching staff. It's high time to sack Rutraj from captaincy. Give Sanju Samson captaincy. அவர் என்ன கோச்சிங் ஸ்டாஃப் கொடுக்குறாரோ, என்ன மைண்ட் செட் வேணுமோ மொத்தமா ரீவேம்ப் பண்ணி ஜீரோல இருந்து ஆரம்பிங்க. எப்படி வந்து யங்ஸ்டர் மேல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த கால் போன சீசன்ல எடுத்த மாதிரி இப்ப அகைன் கோச்சிங் ஸ்டாஃப் பண்ணுங்க. இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் கரெக்டா பிளான் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீசன் கம் பேக். we are known for, நமக்கு பேசுற அளவுக்கு லெகசி நிறைய இருக்கு. let the good team win. சோ நம்ம வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளவுதான். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க. நாங்க இந்த சீசன் ஃபுல்லா ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சிய ஈவன் வென் ஹி லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ்லாம் தோத்த உடனே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பவே கொடுத்துருங்க, இந்த சீசனே சஞ்சு சாம்சன் கொடுத்துருங்க. நாங்க அப்படிலாம் சொல்ல. இந்த ஹோல் சீசன் சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுக்கணும். வாட் இஸ் டூயிங், நம்ம பிளே ஆஃப் எடுத்துட்டு போறாரா என்னன்னு பாக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொன்னோம். இந்த சீசன் ஃபுல்லா பார்த்தாச்சு. அது வந்து அவரோட பேட்டிங்கை டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாரு அவரு. நான் கேப்டன் அப்படின்றதுனால நான் த்ரூ அவுட்டா ஆடுறேன். அதாவது தன்னோட விக்கெட் தான் இருக்கிறதுலே இந்த சிஎஸ்கேல பிரைஸ்லெஸ் விக்கெட்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது கிடையாது. அவர் அவுட் ஆனாலும் பின்னாடி வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. ஏன் இவ்வளோ ஒரு பிரைஸ் டேக் அவரோட விக்கெட் மேல அவர் போடுறாருன்னு தெரியல. சி, இஸ் இட் ஃபேர் ஆன் சம்மன் லைக் சர்ஃபராஸ் கான்? சும்மா உட்காந்துருக்காருங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனா இல்லைன்னா ஊர்வில் பட்டேல் சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஆயுஷ் மாத்ரே இருந்தா ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஊர்வில் பட்டேல் நம்பர் 3 வந்திருப்பாரு. எப்படி இருந்திருக்கும் டீம் காம்பினேஷன்? ருத்ராஜ் கெய்க்வாட் தானே நமக்கு இப்போ ஹர்ட் பண்ணிருக்காரு. அவரோட கேப்டன்சினால தானே இது நமக்கு ஹர்ட் பண்ணிருக்கு. ஆயுஷ் மாத்ரேக்கு இன்ஜுரியா ஆயிருந்தாலும் சஞ்சு சாம்சன் அண்ட் ஊர்வில் பட்டேல் ஓபன் பண்ணிருப்பாங்க. சர்ஃபராஸ் கான் நம்பர் 3 வந்திருப்பாரு. டெஃபினட்டா இந்த 21 பால் 15 ரன் இந்த மாதிரி நாக் ஆடுறதுக்கு சர்ஃபராஸ் கான் 20 பால்ல 35 ரன் 40 ரன் அடிச்சிருவாருங்க. பெரிய இம்பாக்ட் கொடுப்பாருங்க. So clearly ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் கேப்டன்சி has hurt us this season. So ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேன்ஸ், நாங்களும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேன்ஸ் தான், கோச்சுக்காதீங்க. நம்ம டீமுக்கு இது ஹர்ட் பண்ணுது, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிவம் டூபே, இட்ஸ் ஹை டைம். ஐ திங்க் சிஎஸ்கே ஷுட் ரிலீஸ் ஹிம் நெக்ஸ்ட் இயர். அவர் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போய் எங்கேயாவது அடிச்சாருன்னு திரும்ப ரீடைன் பண்ணாம நம்ம டீமுக்கு இது செட் ஆகாது. நம்ம டீமுக்கு அவரு நிறைய வகையில நம்ம டீமை வந்து லெட் டவுன் பண்றாரு. அடுத்த சீசன் போய் அவர் வேற டீம்ல பயங்கரமா அடிச்சா கூட நான் வந்து ஐ ஒன்ட் டேக் பேக் மை வேர்ட்ஸ். சிவம் டூபேவை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அடுத்த சீசன். we need a proper finisher. நம்பர் 6 நம்பர் 7ல 2 கன் பிளேயர்ஸ் நம்ம வந்து எடுக்கணும் மினி ஆக்ஷன்ல. அதுக்கு என்ன பண்ண போறாங்க எதுன்னு தெரியல. அது we have to talk about all those things later. இன்னைக்கு வந்து டிவால் ப்ரூவிஸ் அகைன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு given the context. I am very happy with how Karthik Sharma and Deval Bruvis played under இந்த சிச்சுவேஷன்ல how they எடுத்துட்டு போனதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. அஃப்கோர்ஸ் டிவால் ப்ரூவிஸ் இன்னும் கூட அந்த பினிஷ் பண்ண மாட்டாரு. அப்படி ஒரு இது போயிட்டு ஒரு எண்ட் வரைக்கும் ஒரு ஆடி இருந்தாருன்னா ஒரு 200 வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. 190 195 வந்திருக்கும். 2-3 சிக்ஸஸ் அடிச்சிருப்பாரு. பட் இட்ஸ் ஓகே. ஒரு 50 கூட அடிக்கல இது வரைக்கும். கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. பட் ஐ எம் நாட் வெரி வரிட் அபவுட் டிவால் ப்ரூவிஸ். இஸ் காட் த குவாலிட்டி. இஸ் அ பிளேயர் ஃபார் நெக்ஸ்ட் 5 to 10 years ஃபார் சிஎஸ்கே. ஹீ வில் கம் குட்ங்க. அவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி ஆகணும். நமக்கு வரியிங் ஃபேக்டர் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் டூபே தான். இதை நான் எங்க வேணா வந்து சொல்லுவேன். ஸ்பென்சர் ஜான்சன் அந்த பிளான்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அரௌண்ட் விக்கெட் வந்து பிளான் ஏ பிளான் பி போட்டு எக்ஸிக்யூட் பண்ணதாகட்டும். சோ ஒரு முகேஷ் சௌத்ரி போட்டு கிரம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேம்குள்ள இருக்கப்போ ஒரு ஓவர் போட்டதுக்கு அப்புறம் யூ ஷுட் நாட் கெட் பேனிக். அந்த ஒரு ஓவர்ல ரன் போனோம்னா அந்த பேனிக் ஆனதான் வந்து அந்த ஃபேக்டர்ஸ். சோ அந்த ஸ்லோயர் இப்பயும் நான் சொல்றேன், பிச்சை வந்து ஒழுங்கா நீங்க ரீட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ஸ்லோயர் பால்ஸ் எக்ஸிகியூஷன்னா ஸ்லோயர் பால்ஸ் உங்களுக்கு போடக்கூடிய யார் இருக்கா? உங்களுக்கு பயம், நீங்க சேஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கான பயம். எப்படி அதுதான் பிட்ச் கண்டிஷனே கிடையாது. இன்கேஸ் நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் ஆடிதான் மேபி நமக்கு இப்ஸ் அண்ட் பட்ஸ் எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் என்னன்னா இவங்க அந்த ஸ்லோயர் பால்ஸை வந்து சுத்தமா வந்து போடவே இல்லை. எத்தனை ஸ்லோயர் பால்ஸ் போட்டாங்க ப்ரோ? போட்ட ஸ்லோயர் பால்ஸ் எல்லாமே ஸ்லாட்ல போடுறாங்க, இல்லனா அவேல போடுறாங்க. ஸ்லோயர் பால்ஸ் ட்ரை பண்ணாங்க பட் we were not effective like SRH bowled very nice very good slower balls. நம்ம அவ்வளவு எஃபெக்டிவா போடல. அன்சுல் கம்போஜ்லாம் அது ஸ்லோயர் பாலானே தெரியாத லெவலுக்கு போட்டு உரிச்சிட்டாங்க. பேஸ் ஆஃப்க்கும் ஸ்லோயர் பாலுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க அப்படி போடுறாங்கன்றப்போ நீங்க வந்து என்ன, இப்ப இஷான் கிஷன் அட்லாம் பண்ணுங்க, 2 செகண்ட் வெயிட் பண்ணாரு. உருள் பேட்டில் அடிச்சது கூட நான் விட்டுருவேன், ஏன்னா அது ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு. சிவம் துபே வந்து நீ என்ன வேணா போடு, நான் நின்னு சுத்ததான் போறேன். பால்ல வந்து பாலா தெரியாம வந்து எங்க பேட்ல பட்டு
6 போனா 1ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கேம் அவங்க ஸ்லோயர் பால்ஸ் தான் போட போறாங்கன்னு 200% தெரியும். அந்த கிரௌட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்லோயர் பால் தான் போட போறாங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு மட்டும் தெரியல பால் வந்து ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப எல்லாரும் சொல்லலாம். நான் வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டேன் பிளேயர். நீங்க பழைய வீடு எல்லாம் பாத்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப குருவா இருந்தது மேட்ச் கேம் கையில இருக்கு, ஒரு 140 150 இருக்கிறத பிளஸ் 190 195 எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய கேம அப்படியே ஷார்ட் பண்ணிட்டாங்க. பிரசாந்த் வீரும் வந்து பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தி விட்டது. அந்த கேம் அவேர்னஸ் லைக் நீங்க வந்து மேட்ச் சிமுலேஷன் ஆடுவீங்க, பிராக்டிஸ் பண்ணுவீங்க, நாங்க வந்து இங்க இருந்து பேசுறோம் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. மேட்ச் சிமுலேஷன்ஸ் எவ்வளவு விஷயம் இருக்கு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எத்தனை சிங்கிள் விட்டாங்க, எத்தனை டபுள் விட்டாங்க, ஓவர் த்ரோல 3 விட்டாங்க, எவ்வளவு மிஸ்டேக்ஸ் நீங்க ஒவ்வொன்னா எடுத்து பாத்தீங்கன்னா ஹை அண்ட் சேக்ல அவ்வளவு விஷயம் இருக்கு. சோ கேம் அவேர்னஸ் சுத்தமா வந்து இந்த டீம் கோஆர்டினேஷன்ல கிடையாது. அது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. தேர் இஸ் நோ சென்டர் பாயிண்ட். ஒரு டைம்ல சஞ்சு சாம்சன் பேசுறாரு, ஒரு டைம்ல ருத்ராஜ் பேசுறாரு. சோ அந்த கன்விக்ஷனே வந்து ஓரளவுக்கு அந்த காம்பினேஷன்ஸ் அந்த டீமுக்கு வந்து கரெக்டா இருக்கான்னு தெரியல. யாராவது ஒருத்தரா சென்டர் பாயிண்டா வச்சு பண்ணணும். இப்ப அங்க ஆடுறாங்கன்னா MS தோனி ஆடுறாங்கன்னா மொத்தமாக தான் வைப்பாங்க. உடனே லாஸ்ட் சீசன் MS தோனி என்ன பண்ணான்னு கேட்காதீங்க. தட் வாஸ் வெரி 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 வர்ஸ்ட் சீசன். அந்த சீசன்ல அந்த ட்ரியோ இருந்தாங்க, எல்லாம் இருந்தது. அதனால சொல்றேன் இட் வாஸ் பேட் டீம். சோ இந்த டீம் நல்ல டீமா இருந்து தோத்ததா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு கேப்டன் தான் வந்து இது வந்து நான் பெருமைப்பட்டுக்கிறேன் 5வது சந்தோஷப்படுறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. யூ ஹேட் அ குட் டீம். ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு, பட் நீங்க கையில இருந்த கேம் தான் எல்லாமே விட்டீங்க. உங்க கையில உங்களுக்காக 9 டீம் ஆடுறாங்க, உங்களுக்காக நீங்க மட்டும் ஆட மாட்டீங்க. இஷான் கிஷான் வேற வந்து ரொம்ப வெறுப்பேத்திட்டு போறாரு ப்ரோ. பாத்தீங்களா இஷான் கிஷான் பண்ணதெல்லாம்? கிரௌட பார்த்து மேட்ச் முடிஞ்சது அப்புறம் விசில் அடிச்சுட்டு இப்படி ஏதோ பண்ணிட்டு எல்லா கிரௌடெல்லாம் பார்த்து கிளம்புன்றாரு. போ போ உங்க போன்றாரு. டைம் நீங்க பேசுங்க. உங்க டைம் நல்லா நீங்க தானையா பேசுங்க. இருந்த, நீயா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் இன்டு ஹிம். கிளாசன் வந்து சஞ்சு சாம்சனை முறைக்கிறாப்ல. சஞ்சு சாம்சன் எல்லாம் முறைச்சு யாரு கூடயும் பிரச்சனை பண்ணலாம் நான் பார்த்ததே இல்ல. அவர் எஃபர்ட் சொன்னாரு, நான் பார்த்தேன். யாரு? சஞ்சு கிளாசன் நம்மளா? கிளாசன் கிளாசன் சொன்னாரு. சஞ்சு என்ன பண்ணாரு? சஞ்சு அப்படியே லுக் தான் விட்டாப்ல. வாட் ட்ரிகர்ட் ஹிம் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டம்பிங் தான் தேவைப்படுது. ஏன்னா கிளாசன் அப்படி மட்டும் தான் விக்கெட் எடுக்க முடியும். எடுத்தா ரன் அவுட் இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும் தான் இருந்தது. இட் வாஸ் குட் கேம். நம்ம SRH வந்து பயங்கரமா பிளான் பண்ணி ஆடினாங்க. சலீரா வந்து ஷெல்லுக்குள்ள எல்லாம் போகாம வந்தவொடனே 6 அடிச்சாரு. அண்ட் வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன்ஸ் ப்ரோ. இந்த டைம்ல ஓவர்டன் மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்றோம், ஆயுஷ் மாத்திர மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்றோம்னு சொல்லாமே தவிர மற்றபடி இந்த டீம் ஹேஸ் டு ப்ரிப்பேர். பிளே ஆஃப் சான்சஸ் கிடையாது. சிஎஸ்கேல பெரிய ரீவாம்ப் நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ப்ரோ. நம்ம ஸ்டீவன் பிளமிங்க மாத்திருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 175 பார்னு நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டு வர்றது கூட எனக்கு ஓகே. பட் 2 ஓவர்ல 30+ ஒரு ஸ்டார்ட் ஒண்ணு கிடைக்குதுன்னா டப்புன்னு நீங்க அசஸ் பண்ணி மாத்தணும். ஓகே நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு, மேபி இன்னும் ஒரு 190 200 கூட நம்ம இது பண்ணலாம். இதுனா 175 செட் பண்ணா நாங்க 175 தான் ஆடுவோம்னு தள்ளி ஆடணுமா? எனக்கு புரியல. அதுதான் GT மாதிரி டீம்ஸ் எல்லாம் ஏன் நல்லா பண்றாங்க. தே ஆர் வெரி குவிக் டு அசஸ் த கண்டிஷன், த பிச். ஓகே நம்ம 175 நினைச்சு வந்தோம், அதோட பெட்டர் பிச்சா இருக்கு, 200 போலாம் 220 போலான்னு தே ஆர் வெரி குவிக் டு அசஸ். அதை வந்து பண்ண மாட்டேன்றாங்க CSK. ஸோ ஸ்டீவன் பிளமிங் நிறைய விஷயம் நம்ம இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து CSKல ஓவர் த இயர்ஸ் பெருசா மாறினதே இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டா லக்ஷ்மி நாராயண் சொல்லிட்டு ஒரு அனலிஸ்ட மட்டும் தான் மாத்திட்டு AR ஸ்ரீகாந்தை கொண்டு வந்திருக்காங்க. அவரு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நிறைய சொதப்பல்ஸ் நடக்குது CSKல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து பேக் எண்ட்ல KKRல எல்லாம் ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காரு. அவரு சொல்றாரு AR ஸ்ரீகாந்த் தான் ப்ரோ CSKல நிறைய கொலப்படி பண்றாரு, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஸ்டீஃபன் பிளமிங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. AR ஸ்ரீகாந்த் சொல்றத அவர் ஃபீட் பண்றதான் CSKல இப்ப மேனேஜ்மெண்ட்ல கேக்குறாங்க, அவரும் ஒரு ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஐ திங்க் ஒரு பெரிய ரீவாம்ப் நீடட் நினைக்கிறேன் மேனேஜ்மெண்ட் லெவல்ல. அண்ட் சம்மோன் ஹேஸ் டு டாக் டு ருத்ராஜ் கெய்க்வாட். பீங் ஹாப்பி, போன சீசனை விட இந்த சீசன் நல்லா பண்ணிட்டோன்னு ஹாப்பியா இருக்கிறதுலாம் CSK லெகசி கிடையாதுங்க. வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் த டாப் 4, டைட்டில் அடிக்கணும்னு வரணும். அப்கோர்ஸ் அவருக்கு அந்த தாட் இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி போஸ்ட் மேட்ச்ல வந்து பரவாயில்ல போன சீசனோட நல்லா பண்ணணும்னு சொல்றது ஐ டோன்ட் நோ, எனக்குமே அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. ஸோ டஃப் பில் டு ஸ்வாலோ. பட் இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நம்ம டீம் வந்ததும் ஒரு பெரிய விஷயம் தாங்க. தே ஹவ் டெஃபினெட்லி given us some good moments throughout the season. அதையும் நம்ம மறக்க வேணாம். ஸோ அடுத்த மேட்ச் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத்ல. ஸோ ஒரு வின்னிங் நோட்டோட வெளியே போனா நல்லா இருக்கும். லாஸ்ட் சீசன் நம்ம வந்து அகமதாபாத்ல குஜராத் டைட்டன்ஸோட ஒரு வின்னோட தான் வெளியே போனோம். ஸோ அதுல நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ட்டு. சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி நாங்களும்
அடுத்த மேட்ச் வந்து நமக்கு பிளே ஆஃப் போல எதுலயும் அதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லைனாலும் ரிவ்யூ எல்லாமே பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு சிஎஸ்கே பத்தி. அடுத்த சீசனுக்கும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களோட தாட்ஸ் அபவுட் த மேட்ச், வாட் வென்ட் ராங் ஃபார் சிஎஸ்கே திஸ் சீசன்? ருத்ராஜோட கேப்டன்சி வந்து நான் சொன்ன மாதிரி அதை ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு அவரே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? சஞ்சு சாம்சன் பெட்டர் கேப்டனா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் எதுவா இருந்தாலும், முக்கியமா சிவம் டுபே நம்ம டீமுக்கு அடுத்த சீசன் வேணுமா வேணாமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. மதன், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.